அனைவருக்கும் வணக்கம். ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏகதந்தாதிக்கிழமை வக்கரதந்தாதி தன்னாதி பிரதிதே மகாகணபதியுடைய அனுகிரகம் பாலத்திருப்பரசனுடைய திருவிழா முருகப்பெருமான் ஆசிரியை கொண்டு தனுசு ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம். 21/1/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 27/12/2025 சனிக்கிழமை வரை இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை. ஆகவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதிகமாகவே துணை பெறுகிறது. உங்க ராசியில உங்க செவ்வாய், சந்திரன், சூரியன், புதன் அனைத்து கிரகம் கூடியிருப்பது சிறப்பு மிக்கது. உங்களுக்கு என்ன வேணும், என்ன அடையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசை இருக்கோ இந்த வாரம் நீங்க நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு, சனி இந்த 2 கிரகம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருப்பது இன்னும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வேலை செய்யும். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கும் போது ஞானம், வைராக்கியம் சொல்லக்கூடிய தன்மை, பிறரால் ஏமாற்றப்பட்ட நபர்கள் யார் யார் நம்மளுக்கு ஏமாத்துனாங்க அத்தனை பேர் ஒதுக்கி தள்ளக்கூடிய தன்மை, தொழில்துறையாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அத்தனை பேர் நீங்க ஒரு இடத்தை மாற்றி வைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இவருக்கு இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தது தவறு, இனிமே அந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுங்கிறது நீங்களே ஒரு சங்கல்பத்தை ஏற்படுத்திக் கொள்வீங்க. அது மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். செவ்வாய், சந்திரன் சேரும் போது சந்திர மங்கள இயக்கம், குரு பார்க்கும்போது குரு மங்கள இயக்கம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு தனப்பிராப்தம் உண்டாகும். லாபத்தை சேர்ந்து வரும். உங்களுக்கு ராசியில 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் இருப்பதால் உடல் ரீதி கொஞ்சம் சற்று கவனம் செலுத்தக்கூடிய தன்மை உண்டாகும். அடிக்கடி உடல்நிலை சோர்வுத்தன்மை, மனக்குழப்பம் அத்தனை கொடுக்கும். தாயாரால சில சின்ன சின்ன இடர்பாடு பிரச்சனைகள் வரும். ஒரு மருத்துவ செலவு வரக்கூடிய தன்மை கொடுக்கும். இதெல்லாம் நீங்க சற்று நிதானமாக இருந்து சிந்தித்து செயல்படும் போது இதிலிருந்து நீங்க தப்பித்து வரலாம். அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசியில 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தனால் தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மேன்மை அடையும். நீங்க ஏதேனும் வெளிநாடு செல்லணும், வெளியூர் பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஏதேனும் உங்களுக்கு ஒரு கணக்கு ஒப்பந்தம் இருந்தால் அது சென்று வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். படிப்புக்காண்டியோ தொழில் ரீதியோ அத்தனைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை உண்டாகும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் வெளிநாடு மாப்பிள்ளை அமையும். உங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருப்பதால் 5ஆம் அதிபதி ராசியில இருப்பதால் வெளியூர் சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை அமையும். அதேமாதிரி ஆண்களுக்கு அதேமாதிரி வெளியூர் சம்பந்தப்பட்ட பெண்கள் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை அந்த யோகத்தை கொடுக்கும். ஆகவே அவங்களுக்கு எல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதி, மன ரீதி எல்லாம் சிறப்பாக உள்ளது. குடும்ப பிரச்சனை நல்லாக இருக்கும். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகம் மேன்மையுங்கும். ஆகவே குரு 7ஆம் இடத்துல இருக்கனால புத்திர சந்தானம் உண்டாகும். ஆகவே புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுப்பதனால இந்த குரு பகவான் உங்கள் அனைத்து துறையிலும் அனைத்து வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருந்து செயல்படான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயமலா, ஜெயமலா, ஜெயமலா.